Hi everyone. So 12th computer science last day night. Okay. இன்னைக்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கல இப்போதான் சாயங்காலம் ஆரம்பிக்கிறீங்கனாலும் இது வந்து பொருந்தும் 70க்கு 60 above 65 எடுக்கலாம் கம்ப்யூட்டர்ல அவ்வளவுதான் ஒரு டாப் 10 क्वेश्चंस 5 மார்க் சொல்லுங்கனா அது இதுதான் இத மட்டும் ஒழுக்கமா படிச்சீங்கனாலே 5 மே எழுதிடலாம் and 2 மார்க் 3 மார்க் 2 மார்க் மட்டும் கொஞ்சம் அதிகமா தந்திருப்பா அது ஏன் அப்ப சொல்றேன் நல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனிங்க and ரொம்ப முக்கியம் கம்ப்யூட்டருக்கு எங்கெல்லாம் ப்ரோகிராம் வருதோ அங்க கரெக்ட்டா எழுதிரு தியரி வந்து நீ வந்து கரெக்டாக டெஃபினேஷன் மாதிரி இருந்தால் எழுதிரு பட் ஆனால் ப்ரோக்ராம் எங்கெல்லாம் வருதோ கரெக்டாக எழுதி மீதியெல்லாம் கதை எழுதி விட்டுரு ஒன்றும் பிரச்சனை இல்லை உதாரணத்துக்கு பேராமீட்டர் வித் டைப் வித்தவுட் டைப்னா ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன கோடிங் வரும் அந்த கோடிங் மட்டும் எழுதிரு அந்த கோடிங்க்கு ஒரு 2 லைன் அவ்வளோதான் அண்ட் பேராமீட்டர்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதி ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு 4 லைன் கன்க்ளூஷன் இம்பியூர் பியூர் ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் சாப்டர் 1ல் சாப்டர் 2ல் ஃபெசிலைட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஸோ இது அப்படியே அந்த கன்ஸ்ட்ரக்டார் என்ன செலக்டார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதிட்டு வந்தீங்கன்னா ஈஸி சாப்டர் 3ல் எல்இஜிபி லோக்கல் என்ன என்க்ளோஸ்ட் என்ன குளோபல் என்ன ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அது கோடிங் கொடுத்துருப்பாங்க அது எழுதினாலே போதும் சாப்டர் 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் 5 பாயிண்ட் எழுதினா போதும் கரெக்டாக ஹெட்டிங் போட்டு 2 லைன் லீனியர் சர்ச்னா என்ன லீனியர் சர்ச்னா என்ன சூடோ கோடு ஒரு 3 லைன் கொடுத்துருப்பாங்க அல்காரிதம் மாதிரி அதை எழுதிக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கோடிங் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் பைனரி சர்ச்சு ஜஸ்ட்டு நம்ம மிட் வேல்யூ எவ்வளோ அந்த அப்படியே எடுத்துகிட்டு அந்த பாக்ஸாக போட்டு மிட் வேல்யூ எவ்வளோ அந்த ஃபார்ம்லாம் ஜஸ்ட் அந்த பாக்ஸ் மட்டும் போட்டு பைனரி சர்ச்னா என்ன எழுதிட்டு ஒரு 3 ஸ்டெப்பு இருக்கும் அந்த மிட் வேல்யூ ரைட்டு போனால் என்னாகும் லெஃப்ட்டு போனால் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும் ஒரு 3 லைன் எழுதிட்டு அந்த பாக்ஸ் மட்டும் அப்படியே போட்டுகிட்டே வா அந்த இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பர் சர்ச் பண்ணுவீங்கள்ல அதை அப்படியே எழுதிட்டே வா அப்புறம் ஃபார்முலா நடுவில் வரும் மிட் வேல்யூ ஃபார்முலா அந்த ஃபார்முலாலாம் அப்படி எழுதிட்டு வா அவ்வளோதான் கடைசியில் சர்ச் பண்ணிட்டேன்னு சொல்லி முடிச்சிரு அவ்வளோதான் சாப்டர் 5 இன்புட் பபுள் சார்ட்டும் ஈஸி தான் பபுள் சார்ட்டும் முடிஞ்சால் பார்த்துக்கணும் சாப்டர் 5 இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் இன்புட்னா என்ன அதோட சின்டாக்ஸு அதோட ப்ரோக்ராம் பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா அதோட சின்டாக்ஸ்னால் ப்ரோக்ராம் அவ்வளோதான் டோக்கன்ஸ் எல்லா டைப்பான டோக்கன்ஸ்க்கும் ஒரு 2 லைன் அவ்வளோதான் இது செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் இது ஃபஸ்ட்டு 3 சாப்டர் 4ல் சாப்டர் 6ல் ஃபார் லூப்னா என்ன சின்டாக்ஸு ப்ரோக்ராம் அவ்வளோதான் சாப்டர் 7 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்டாக்ஸ் எழுதினா போதும் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்கு 5க்குமே என்ன ஒரு 5 கொடுத்துருப்பாங்க அதுக்கு மீனிங்ஃபுல்லாக நம்ம சொல்லணும் அவ்வளோதான் என்னெல்லாம் ஒர்க்கிங் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் இது 3ல் ஏதோ ஒன்று வந்துடும் ஸோ அடுத்தது சாப்டர் 8 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் எல்லா ஸ்ட்ரிங்கை பற்றியும் ஒன்று எழுதிட்டு ஒரு சின்டாக்ஸ் எழுதினா போதும் சாப்டர் 9 செட் ஆப்ரேஷன் அந்த செட் ஆப்ரேஷன் டயக்ராம் போட்டு யூனியன் என்ன இன்டர்செக்ஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன கோடிங் இருக்கும் எழுதினா போதும் சாப்டர் 10ல் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் ரெண்டுக்குமே நீங்கள் வந்து கோடிங் எழுதினா தான் மார்க் கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அது கோடிங் டிஸ்ட்ரக்டர்னா என்ன கோடிங் சாப்டர் 11ல் செகண்ட் தேர்ட் சாப்டர் 11 இல்லாதவங்க யூஸ் பண்ணிக்க வேண்டாம் சாப்டர் 11 இருக்கவங்க செகண்ட் தேர்ட் அதில் டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ரிலேஷன் மேப்பிங் கேட்பாங்க ஸோ இது 2 மட்டும் பாருங்கள் இவ்வளோ தான் 5 மார்க்ஸ் இது படித்தா போதும் ஒருத்தர் கேட்டார் என்ன 10 5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க இது படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் போதும் நாளைக்கு வரலன்னா என்ன கேளுங்க 2 மார்க்ஸ் என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசனில் நான் கொடுத்தது மட்டும் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே 4 எழுதலாம் ஆனால் நிறைய பேர் அது பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு 5 லெசன் என்ன ஃபஸ்ட் லெசன் எல்லோரும் படிச்சிருப்பீங்க 2வது லெசனும் ஒன்றும் கிடையாது 3வது லெசன்லையும் எல்இஜிபி ரூல் லெசனில் என்ன இருக்க போகுது 4வது லெசன்லையும் ஒன்றுமே இல்லை 5வது லெசன்லையும் ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு 5 லெசன் ஒன்றுமே கிடையாது வாட் இஸ் சர்ச்சிங் சார்ட்டிங் நேம் ஸ்பேஸ்னா என்ன அப்புறம் வந்து இம்பியூர் பியூர்னா என்ன அதுக்கப்புறம் லோக்கல் ஸ்கோப்பு அந்த குளோபல் ஸ்கோப்பு அப்படின்னு என்ன அசஸ் கண்ட்ரோல்னா என்ன இதுதான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது டோக்கன்னா என்ன டைப்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் இவ்வளோ தான் இருக்குது நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா போதும் சாப்டர் 6லேருந்து 10 வரைக்கும் நல்லா படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க அண்ட் படிக்க முடியாத பசங்க விருப்பம் இருந்தால் நான் சொன்னால் படிச்சுக்கலாம் 135 1237 1235 இது இப்போ சாப்டர் 8ல் எடுத்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் அது படிச்சிங்கனால ஸ்லைசிங்னா என்ன ஸ்ட்ரிங் எப்படி டிலீட் பண்ணுறது ஸ்ட்ரிங் எப்படி மாடிஃபை பண்ணுறது அவ்வளோதான் வாட் இஸ் ஸ்ட்ரிங் இந்த 4 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன் இப்போ சாப்டர் 9 எடுத்துக்கிட்டு சாப்டர் 10 எடுத்துக்கிட்டால் வாட் இஸ் கிளாஸ் கண்டிப்பாக வருமா வாட் இஸ் இன்ஸ்டேஷன் கண்டிப்பாக வருமா சாப்டர் 9லேயும் 1 2 3 செட் ஆப்ரேஷன் என்ன டியூப்புள்னா என்ன ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் சும்மா படிச்சிங்கனாலே போதும் அவ்வளோதான் இருக்கும் 3 மார்க் டாப் 20 தான் கொடுத்துருக்கேன் என்னென்னா சாப்டர் 1ல் 134 ஈஸி சாப்டர் 2ல் 14 ஸோ அடுத்தது சாப்டர் 3ல் 1 2 3 4 ரொம்ப ஈஸி சாப்டர் 4ல் 14 சாப்டர் 5ல் 135 இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்டர் 6லேயும் 145 சாப்டர் 7ல் 1 2 4 8
சாப்டர் 8ல் 1 2 சாப்டர் 8 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஸ்ட்ரிங் படிச்சிங்கனாலே இது எழுதிடலாம். சாப்டர் 9ல் 1 5 6, சாப்டர் 10ல் ஃபஸ்ட்டு 1 மட்டும், சாப்டர் 11 இருந்தால் ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் சரிங்களா. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே 65 என்ன 70க்கு 70 எடுக்கலாம். இதில் கம்பல்சரி முதல் கொண்டு சொல்லியிருக்கேன். ஒரு ப்ரோக்ராம் வரும் தெரியுங்களா, ஏபிசிடிஏ, அப்புறம் கம்ப்யூட்டர்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராம் ரெண்டையும் நல்லா வந்து எழுதிப்பார், அது கண்டிப்பாக வரும் சரிங்களா. ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்யூட்டருக்கு இனி வீடியோ போடணுமான்னு எனக்கு தெரியல, இது போதும். நானே சொல்லிட்டேன், இந்த 10 5 மார்க்கில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதன்னு சொல்லிட்டேன். 2 மார்க்கில் உனக்கு படிக்க முடியாத பயிலுங்க 5லேருந்து 6 லெசன் படிச்சுக்க, படிக்க முடிஞ்சுக்க எல்லாம் படிச்சுக்கோ. 3 மார்க்கு நான் கொடுத்து எல்லாமே படிச்சிரு, ஈஸி. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே எழுதிடலாம், கம்பல்சரி கூட எழுதிடலாம். 1 மார்க்கு புக் பேக் நல்லா தரவு பண்ணு. எனக்கு தெரிஞ்சு 60 என்ன 70 எடுக்கலாம். இட்ஸ் ஓகே, படிங்க நல்லபடியாக. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பார்ப்போம். ஏதாவதுனா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.